சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. 4000 கோடி மோசடி வசமாக சிக்கினார் ஸ்டாலின். நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. ஸ்டாலின் அவர்களின் உண்மையை பற்றி நிதியமைச்சர் கூறியிருக்கிறார். அதாவது 4000 கோடி கணக்கிற்கு வெறும் 100 கோடி மட்டும்தான் கணக்கு காட்டப்பட்டிருக்கு. மேலும் விஜயை நம்பி தாராளமாக பணங்களை கொடுக்கலாம் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவிச்சிருக்கார். நடந்து முடிந்த 2026 சட்டசபை தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்தித்தது. மேலும் திமுக எதிர்க்கட்சியாக தற்போது அமர்ந்திருக்கிறது. முதல் வாய்ப்பிலேயே விஜய் அவர்களுக்கு மகத்தான வெற்றி கிடைத்திருக்கிறது. மேலும் மிக பெரும் அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக தற்போது அமைந்தது. ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு சில நாட்கள் அங்கு பதற்றம் இருந்தாலும் வெற்றிகரமாக விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்து ஆதரவையும் கொடுத்து ஒட்டுமொத்தமாக முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். மேலும் அண்மையில்தான் பிரதமர் மோடி அவர்களையும் சந்தித்து தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளையும் பெற்று தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் அவரது பேச்சுகள் இருந்ததாகவும் சமூக வலைதளங்களில் சொல்லப்பட்டது. மேலும் நீங்கள் தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சியான விதத்தில் அனைத்தையும் செய்தால் நாங்கள் ஆதரவாக இருப்போம், ஆனால் தமிழ்நாட்டுக்கு எதையும் செய்யவில்லை என்றால் மீண்டும் நாங்கள் போர்க்கொடி தூக்குவோம் என விஜய் எச்சரித்ததாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தது. மேலும் திமுகவை நம்பி நாங்கள் 4000 கோடி கொடுத்தோம் சென்னை வடிகால் வாரியம் அமைக்க, ஆனால் அவர்களிடமிருந்து வெறும் 100 கோடி மட்டுமே இதுவரை கணக்கு காட்டப்பட்டிருக்கு என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கத்தை கொடுத்திருக்கார். அதனால் நாங்கள் திமுகவை நம்புறதுக்கு தயாராக இல்லை. இதனால தான் நாங்கள் திமுகவோட ஆட்சியில் வரி பணத்தை நாங்கள் மக்களுக்கு திமுகவுக்கு தரலை. மேலும் அப்படி தந்திருந்தா அது கொள்ளையடிக்க ஊழல் செய்ய கோபாலபுர இல்லத்தில் பணங்களை கோடிக்கணக்கில் சேர்த்து வைக்க மட்டுமே உதவி இருக்கும் என்பதை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் விளக்கமாகவே தெரிவிச்சிருக்கார். அதாவது ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற போது அவரை நம்பி நாங்கள் முதலில் பணங்களை கொடுத்தோம். ஆனால் ஸ்டாலின் எப்பொழுதுமே நேர்மையாக செயல்பட மாட்டார். சரியான கணக்குகளை அவர் சமர்ப்பிக்க மாட்டார். மேலும் நிதியமைச்சராக PT பழனிவேல் தியாகராஜன் இருக்கிறார் என்பதற்கேற்ப அவருக்கு சரியான பணங்களை அவர் கேட்ட நிதிகளை ஆரம்ப காலகட்டத்தில் நாங்கள் கொடுத்தோம். ஆனால் எப்போது PT பழனிவேல் தியாகராஜன் நிதி அமைச்சராக இருப்பதை மாற்றினார்களோ அன்றிலிருந்து மத்திய அரசுக்கு தவறான போலி கணக்குகளை காட்டப்பட்டு மிக பெரும் மோசடியாகவும் அந்த கணக்கு அமைந்திருந்தது. இன்று வரை அந்த 4000 கோடி மழைநீர் வடிகால் வாரியம் அமைக்க வழங்கப்பட 4000 கோடிக்கு வெறும் 100 கோடி மட்டும்தான் செலவு செய்யப்பட்ட கணக்குகளை காட்டியிருந்தார்கள். ஆனால் தற்போது நிதி அமைச்சர் அந்த பணங்கள் எங்கே சென்றது? கோபாலபுர இல்லத்தில் தான் சென்றதா? ஸ்டாலின் பெரும் ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டாரா? மேலும் திமுக ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மத்திய அரசு கொடுக்கிற பணங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. மேலும் கேள்விகளை தான் எங்களால் கேட்க முடியும். நடவடிக்கை எடுத்தால் நிச்சயம் அது தமிழ்நாட்டு மக்களின் வரிகளை தான் பாதிக்கும், பொருளாதாரத்தை பாதிக்கும். அதனால தான் நாங்கள் பொறுமையாக இருந்தோம். மேலும் மக்களுக்கு எங்களால் அவங்க கேட்ட நிதியை கொடுக்க முடியல என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கமாக தற்போது பதிலமைச்சிருக்கார். மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அவர்களை டெல்லியில் நிர்மலா சீதாராமன் சந்தித்து பேசியிருக்கார். மேலும் அந்த சந்திப்பின் போது முதல்ல பள்ளி கல்விக்கு அடிப்படை வசதிகள் அமைத்து தர வேண்டும். ஏனென்றால் அங்குள்ள கட்டமைப்பு மிகவும் மோசமாக இருக்கிறது. அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதற்காக முதலில் நிதியை தாருங்கள், அதற்கான ஏற்பாடுகளையும் செய்யுங்கள். கூடவே
பள்ளி அறையில் மேற்கூரைகள் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளது. சில பள்ளிகளில் கழிவறை கூட கிடையாது. அதைத் தொடர்ந்து மாணவர்கள் சீருடை, காலணிகள் போன்ற விஷயங்கள் அனைத்து பள்ளிகளும் தருவதற்கு நிதியை வழங்க வேண்டும் என கூறியிருக்கிறார். மேலும் அங்கு இருக்கும் ஆசிரியர்களும் சரி, மாணவர்களும் சரி, யாருக்கும் சுகாதாரமான குடிநீரோ சுகாதாரமான கழிவறையோ கிடையாது. இதனால் மிகவும் உடல்நல பாதிப்புகள், தொற்றுகள் அதிகமாக ஏற்படுகிறது. பெண்கள் மற்றும் மாணவிகள் இதில் அதிக அளவு பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் நீங்கள் இதில் பரிசீலனை செய்ய வேண்டும். மேலும் முதலில் பள்ளிக்கு தான் நீங்கள் நிதியை வழங்க வேண்டும் என விஜய் கூறியிருக்கிறாராம். அது மட்டுமில்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் செய்யப்பட்ட ஊழல்களை வெள்ளை அறிக்கையாக நாங்கள் வெளியிட வேண்டும். அதற்கு முழுமையான ஆதாரங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் என விஜய் கேட்டிருக்கிறாராம். அதற்கு நிர்மலா சீதாராமனும் நான் கண்டிப்பாக முழு ஆதாரங்களை தருவேன் என கூறியிருக்கிறார். மேலும் அது மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய கடமை என்னிடம் இருக்கிறது, அதனால் கண்டிப்பாக அதை நான் தருகிறேன் என கூறியிருக்கிறார். தமிழக அரசில் மிக பெரும் பதற்றம் நிலவி வருது. ஏன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கொடுக்க போற அந்த 4000 கோடி கணக்குகள், அதற்கான ஆவணங்கள் போதுமானது. திமுகவோட ஊழல்வாதிகள் என்பதை மக்கள் தெரிந்து கொள்வாங்க. இனி திமுகவை யாரும் நம்ப மாட்டாங்க. மக்களும் ஏமாறுவதற்கு தயாராயில்லை. இரண்டாவதாக, எந்தெந்த அமைச்சர்கள் எவ்வளவு கோடி கடனாக வாங்கி உள்ளார்கள் என்கின்ற விவரங்களும் தமக்கு வேண்டும் என விஜய் கூறியிருக்கிறாராம். அதற்கு நிர்மலா சீதாராமனோ இன்று வரை முக்கியமான பல அமைச்சர்கள் கடன்களை வாங்கினார்கள், ஆனால் திருப்பி கொடுக்கவில்லை. KN நேரு, பொன்முடி, தங்கம் தென்னரசு, KKSR ராமச்சந்திரன் போன்ற அனைவரும் கடன்களாக அவரது துறையை சிறப்பாக செயல்படுத்துவது கணக்குகள் நாங்கள் முறைப்படி கேட்டால் அது இன்று வரை அவங்க கொடுக்கவே இல்லை. இதனால அவர்கள் எந்தெந்த துறையில் எவ்வளவு வாங்கியுள்ளார்கள் என்பதை நான் உங்களுக்கு தருகிறேன் என நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறாராம். மேலும் விஜய் ஆரம்பத்தில் கூறியது என்ன? நான் வெள்ளை அறிக்கையாக திமுக செய்த ஊழல்களை சமர்ப்பிப்பேன். அதுக்கு ஏற்றவாறுதான் தற்போது அனைத்து ஆதாரங்களையும் விஜய் அவர்கள் திரட்டி கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக அனைத்து ஆதாரங்களையும் கிடைத்தவுடன் விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கையாக அதை வெளியிடுவார். ஒருவேளை அதை வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டால் அனைத்து மாஜி திமுக அமைச்சர்களும் சிறைக்கு செல்ல வாய்ப்பு அதிகம். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் அவர்கள் சிறைக்கு செல்வார்கள். அவர்களால் மீண்டு எழுந்து வர முடியாது என்கின்ற தகவலும் தற்போது கிடைக்கிறது. ஒருவேளை நிர்மலா சீதாராமன் மற்றும் அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பித்து விட்டால் திமுகவின் நிலைமை என்னவாகும்? நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.